கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டத்தில் ஒரு லேப்டாப்பை 21,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறது தமிழ்நாடு அரசு. முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய 3 நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கியது எல்காட் நிறுவனம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் வெங்கடேஸ்வரா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 பக்தர்கள் உயிரிழந்தனர். ஏகாதசியை ஒட்டி அதிக அளவிலான பக்தர்கள் திரண்டதால் சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. LVM-3 ராக்கெட் மூலமாக CMS-03 செயற்கைக்கோள் நாளை விண்ணில் பாய்கிறது. ராக்கெட் ஏவுதலுக்கான 24 மணி நேர கவுண்டவுன் மாலை 5:30க்கு தொடங்கியது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நாளை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இதில் திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி பாமக, தேமுதிக, தவேக உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து சர்வாதிகார போக்கில் எடப்பாடி பழனிசாமி தன்னை நீக்கியிருப்பதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். 53 ஆண்டு காலம் இரவு பகல் பாராமல் உழைத்த தன்னை அதிமுகவிலிருந்து நீக்கியதால் மனவேதனையில் கண்ணீர் சிந்துகிறேன் என உருக்கமாக பேசினார். அடுத்த கட்ட நடவடிக்கை முதலில் என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் அடிப்படையில் இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டிருக்கு நாங்கள் விளக்கம் கேட்க இருக்கிறோம். தற்காலிக பொதுச்செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர்கிறேன். விதிகளின்படியே செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். கடந்த 6 மாதமாக கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதால் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசித்துதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறினார். திரு KS செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. டெல்லியில் காற்று மாசுபாடு மோசமான நிலையை எட்டியுள்ளது. காற்றின் தர குறியீடு 295 பதிவான நிலையில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த வாகனங்கள் மூலம் நீர் தெளிக்கப்பட்டது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி நாளை களம் காண்கின்றது. நவி மும்பையில் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்ளும் இந்திய அணி முதல் முறையாக கோப்பையை ஏந்துமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் லோகேஷ் கனகராஜ். DC என்று பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.